சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அப்போ அவங்க சரியா எங்களுக்கு மகிழ்ச்சி ஆக்கும். மகிழ்ச்சி எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு வரும்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்பட்டிருந்த காலம் இருக்கு, துன்பத்தை கண்ட வருஷம் இருக்கு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன்னா எதுலேருந்து ரட்டிப்பு? எவ்வளவு ரட்டிப்பு? எவ்வளவு ரட்டிப்பு? நான் சொல்லுவேன், நீ எவ்வளவு வெட்கம் அனுபவித்தியோ அதுக்கு ரட்டிப்பு. நாம் நினைக்கிறோன்னா, ஆண்டவரே நன்மையை தாரோம், நல்லதுதான், நன்மை தருவேன், அந்த நன்மையை எவ்வளவு தருவேன் அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளவு வெட்கத்தை அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவரே தருவார்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் நினைக்கிறேன், கொஞ்சமாக வெட்கம் அனுபவிச்சவனுக்கு கொஞ்சம் தான் நன்மை வரும். ஒருவேளை நீண்ட கால வெட்கத்தை இது எனக்கு வெட்கம், இது வெட்கம் வெட்கம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க, எஸ்ராமுடைய வாழ்க்கை வாசித்து பாருங்க, அவங்க ஆசீர்வாதத்தின் நடுவிலேயே வெட்கம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் வெட்கத்துக்கு பதிலாக, நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா, நாங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த சிறையிருப்பினால் எங்கள் வெட்கத்தை அனுபவிக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை தந்திருக்கிறீர், எத்தனையோ உயர்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எத்தனையோ வசதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எங்களை கொலுமண்டபத்தில் கூட வச்சிருக்கிறீரு. ஆனால் அதன் நடுவில் எங்களை அடிக்கடி என்ன நடக்குன்னா, நீங்கள் சிறைப்பட்டு போன யூதர் இல்லையா, உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கலையே, ஆண்டவர் உங்களுக்கு செய்யலையே, உங்களை இங்கே தானே உயர்த்திட்டு இருக்கிறாரு, இந்த சிறையிருப்பில் தானே உட்கார்ந்துருக்கிறீங்க என்று அடிக்கடி எங்களை வெட்கப்படுத்தினாலும் நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், அதுக்கு தேவன் எவ்வளவு நன்மை வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளவு வெட்கத்தை அனுபவிச்சேனோ தேவன் அதுக்கு பதிலாகத்தான் எவ்வளவு வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இரட்டிப்பான நன்மையை நான் வச்சிருக்கேன். சிறையிருப்புக்கு ஏற்ற இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். நீங்கள் யோசித்து பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த நன்மைகளை அனுபவித்தார்களோ இவர்கள் எல்லாரும் எதை அனுபவிச்சாங்கன்னா, ஒரு வெட்கத்தை அனுபவிச்சாங்க. இந்த உலகம் ஒருவேளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் வேதம் நடத்தின பாதைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பாதையில தான் கர்த்தர் நடத்தி அவர்களை மகிழ்ச்சியாக, அவர்களை வெட்கத்தோடு முடிச்சிடல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் நன்மைகளை அனுபவித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன், இன்றைக்கு நான் இதை யோசித்து கொண்ட வேளையில் ஒரு வெட்கத்தை கூட நான் யோசித்து பார்த்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா அப்பொழுது உக்கிரானக்காரன் நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இரக்கமும் வெட்கப்படுறேன், பிச்சை எடுக்க வெட்கப்படுறேன், பிச்சை எடுக்க வெட்கப்படுறேன், இரக்கம் வெட்கப்படுறேன். அப்போ அவன் ஒரு வெட்கத்தை எப்போ அனுபவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு உக்கிரானக்காரன், ஒரு மிகுந்த ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு உக்கிரானக்காரன் சொன்னால் ஒரு பொறுப்பாளன், ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறான். இப்போ ராஜா என்ன சொல்கிறான்னா, இந்த வேலைக்கு வேணாம் நீ போன்னு சொல்கிறான், வேலையை விட்டு விலகிட்டான். இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான் ஒரு உக்கிரானக்காரனாக நான் ஒரு பொறுப்பில் இருந்தேன், இப்போ பொறுப்பை விட்டு என்ன விலக்கிட்டான், இப்போ நான் என்ன சுமக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் வெக்கப்படுறேன். எதுக்கு வெக்கம் கிடைக்கணுமா, அடுத்து என்ன தான் செய்யணும்னா, இறக்க வெக்கப்படுறேன்னா வேலை இல்லை, இனி என்ன தான் செய்யணும்னா பிச்சை தான் எடுக்கணும், எல்லாம் லாஸ், வேலை போயிடுச்சு, இனி பிச்சை தான் எடுக்கணும் என்கிற ஒரு, ஏன் நான் வெட்கப்பட்டேன்னு சொன்னால் அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன், அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். அநேக வேளைகளிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெட்கங்களை நாம் அனுபவிக்கிறோம். உயர்வாக இருந்தாலும் நம்முடைய சிறையிருப்பில் நாம் அநேக வேளைகள் நம்ம வாழ்க்கையில் இழந்து போகிறவைகளை நாம் நினைக்கும் போது நாம் பெரிய வெட்கத்துக்குள்ளாகிறோம். நான் அடிக்கடி யோசிப்பேன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட அல்லது நன்மைகளால் நிறைந்தவர்கள் மிகுந்த வெட்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சில வேளைகளில் அழகோடு நான் சொல்கிறது உண்டு, கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் சொல்கிறது உண்டு, இறக்கம் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நான் செய்யாத ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிச்சை தான் எடுக்கலை. பசி கொடுமையினால் நான் பிச்சை மாற்றம் தான் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்ந்த கௌரவம் என்னை தடுத்தது, குடும்ப கௌரவம் என்னை தடுத்தது. இல்லைன்னா நான் உண்மையாக என்னுடைய பசி கொடுமையில் நான் அதையும் செய்திருப்பேன். அதை செய்யாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப வாழ்ந்துட்டேன், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டேன், பிச்சை எடுத்தால் நம்முடைய குடும்பத்துக்கு கௌரவக்கேடு ஆகிடும். ஆனால் அந்த நிலையில் இருந்து தான் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நானே பார்த்ததில்லை, இந்த நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் யோசித்தே நான் பார்த்ததே கிடையாது, நான் நினச்சதே கிடையாது.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கி நான் அனுபவிக்கிற நன்மைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய உயர்ந்த நிலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் அனுபவிக்கிற வசதிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த நிலையை அடைவதற்கு ஆண்டவர் என்ன ரொம்ப கீழான நிலைமைக்கு என்னை கொண்டு போனார். ரொம்ப வாழ்க்கையில் வெட்கத்தை அனுபவிக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போனார். நான் அனுபவித்த வெட்கம் அவமானங்களை சொல்வேன். ஆனால் அதையே நான் பெரிய ஒரு ஸ்டோரியாக புக்காக எழுதலாம். சின்ன வயதிலேயே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறின பிறகும், என்னுடைய தரித்திரங்கள், என்னுடைய ரட்சிப்பை நான் சுதந்திரித்த பிறகும் நான் அனுபவித்த வெட்கங்கள், அதை வெளியே சொல்வேன். ஆனால் எனக்கு அது அவ்வளவு பெரிய வேதனையும் நிந்தையும் வருத்தத்தையும் உண்டாகிச்சு. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இத்தனை வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு அன்றைக்கு அவ்வளோ வேதத்தினுடைய பெரிய அறிவும் எனக்கு இல்லை. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் நன்மைகளை பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாருமே வெட்கத்தை அனுபவித்தவர்கள், அவமானத்தை அனுபவித்தவர்கள். அதிலே அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தேவன் மேலே நம்பிக்கை இருந்தாங்க, தேவனை நம்பினாங்க. தங்களுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவரை நம்பி அவங்க வந்தாங்க. ஆண்டவரே இந்த வெட்கத்தை மாற்றும். தங்கள் வெட்கத்தை மாற்றுறதுக்கு வேற எங்கேயும் மனுஷன் கையில் விழலை, யாருடைய கையில போய் விழலை, அவங்க ஆண்டவர் கையிலே விழுந்தாங்க. நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வெட்கத்தை மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். நீங்கள் அன்றைக்கு வேதத்திலே வாசிக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் வேதத்தை நம்புங்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னே இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வெட்கம் அனுபவிச்சாங்க. வாழ்க்கையில் அநேக வெட்கத்தை அனுபவிச்சு தான் கர்த்தர் இன்றைக்கு அந்த வெட்கத்தை மறந்து இன்றைக்கி யாராக மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா புகழ்ச்சியாக மாறிட்டாங்க, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக மாறிட்டாங்க. கடந்து போன பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். நான் நினைக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, நம்மை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய வெட்கத்தை நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் எங்கே கிடந்தான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு ரட்டை போத்தி கொண்டு வாசலில் கிடக்கிறான். லீஸ்ட் கடைசியாக உள்ள வந்துட்டான். ஒரு கடைசி நிலைமைக்கு வெட்கத்தில். இனிமேல் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம் தான். மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டாச்சு, மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டாச்சு. எல்லாரும் அழிய போகிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த வெட்கமான நிலைமையில் ஒரு செய்தி வருகிறது. ராஜா உன்னை கனம் பண்ண போகிறாருப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வஸ்திரத்தை அலங்கரித்து அவனை யார் கூட்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா, இவனை வெட்கப்படுத்தணும்னு நினச்சான் பாருங்க, அவனே தான் கூட்டு வந்தான். அவனே ரதத்தில் ஏற்றி அவனை நடத்திட்டு வந்து, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் தயவு செய்து 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு என்ன பண்ணா? யார் முக்காடு போட்டது? மொர்தெகாயா? மொர்தெகாய் ஆண்டு முக்காடு போட சொல்லல. இந்த ஆமான் என்ன செய்தான்னா, நான் அழிச்சிருவேன்னு பண்ணான் பாருங்க. அவன் முக்காடு போட்டானா முகத்தை மூடிக்கிட்டான், முகத்தை காட்டலை. இப்போ வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். யார் தாழ்ந்து போறது? நான் நினைக்கிறேன், ஒரு யூத குலமானால், நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையானால், தேவன் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருப்பாரானால், நான் தைரியமாக சொல்வேன், நீ தாழ்ந்து போக மாட்டப்பா. வேணுமானே தாழ்ந்து போறது போல தெரியலாம், நீ வாசல்ல உட்கார்ந்துருக்கலாம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஒரு ஆர்டரை கையில் வாங்கி வச்சிருக்கலாம். நான் அழிஞ்சு போயிருமே, என்னை கொன்னுருவாங்க, என்னை இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படி ஆர்டரை கவர்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கி வச்சுட்டு நீ வாசலில் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்துடாத, கர்த்தர் உன்னை மீட்டிருப்பார். ஆனால் கர்த்தர் ரத்தத்தினால மீட்டிருப்பார். ஆனால் அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பா நீ ஆர்டரே கையில் வச்சிருந்தாலும் இரட்டிப்பான நன்மை பின்னால் வாசித்தீங்கன்னா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார், சஞ்சலத்தை தேவன் மாற்று. தேவன் எதை மாற்றுகிறார்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறது, நம்ம சஞ்சலத்தை அனுபவிக்கிறோம், கண்ணீரை வரவழைக்கலாம்.
ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வெட்கம்? நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் ஒன்று நீங்கள் கத்தரை விசுவாசிப்பீங்கன்னா வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ஆனந்த தைலத்தை தருகிறார். நாம் இன்றைக்கி பாடுறோம், ஆனந்த தைலத்தினால் என் அபிஷேகம் ஆண்டவரே. ஆனால் யாருக்கு தைலம்னு கேட்டிங்கன்னா வெட்கத்தை அனுபவிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தேவன் ஆனந்த தைலத்தை கொடுக்குறார். அதுக்கு பதிலாக தான் கொடுக்குறார். நம்ம போகிற பாதை ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், நமக்கு சிறையிருப்பாக தோன்றலாம். ஒன்றை மறந்துடாதீங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் எங்கே திரும்புங்கன்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட திரும்புங்க, கர்த்தர் கையில் விழுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரம் அல்ல, தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தேவன் கிருபையாக தருவார் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன்.